அவர்களே, இன்னைக்கு சீலா மீன் வாங்கிட்டு வந்தேன் சமைக்கிறதுக்கு. எங்கள் அம்மா முந்தாஜி அம்மா கொடுத்துட்டாப்புல சமைச்சு கொண்டு வந்து கொடுறா மைனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னைக்கு சமைச்சு கொடுக்க போகிறேன். நாங்களும் சமைச்சு சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி சமைக்கிறோன்னு சமைச்சு காட்டுறேன் பாருங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு மீனை கழுவி எடுத்துக்கிறோம், சீலா மீனை. சரிங்களா? இன்னைக்கு சீலா மீன் பறக்கிற பரன்னு பறக்க போது இன்னைக்கு சீலா மீன். வாங்க எப்படி பார்ப்போம். சீலா மீனை உரசிக்கிறோம் லேசா, ரொம்ப உரச வேணாம். பூச்சிருச்சு. வெந்தயம் சீரகம் போடுறோம் பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். தக்காளி பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கிடுவோம். மண் சட்டியில் வைக்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடுவோம். தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு சேர்த்து கிண்டும் போது கமன்னு மணக்குது. சீரகம் சோம்பு மல்லி இன்னொன்று என்னமா தங்கச்சி கலந்துருக்க, மிளகு இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கு, அதை சேர்த்துக்குருவோம். சரிங்களா? ஆமாம், நல்லா வதங்கினதில் போட்டு நல்லா சுருளை கிண்டணும். சுருளை கிண்டாதே மசாலாவில் உள்ளது என்ன ஆகும், நல்லா அந்த வாடை கொஞ்சம் போகும். நல்லா வதங்க எண்ணெய் ஊற்றி வதங்க கிண்டனமாக்கு. அந்த வதங்கினதுக்கு அதுக்கும் குழம்புக்கு அதுக்கும் அடா நாக்கில் வச்சோன்னே தகன்னு இருக்கு நாக்கில். இல்லை மசாலா வதங்கிருச்சு, புளி தண்ணி சேர்த்துக்குருவோம். மீனி போட்டுக்குருவோம். சீலா மீன் குழம்பு மண் சட்டியில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. மூடி வச்சுக்கிறோம். ஆத்தாடி போச்சிருச்சு. மல்லியில தூக்கிக்குவோம். சீலாவை பாத்தீங்களா? சும்மா தகன்னு மின்றாயா, சினிமா ஸ்டார் மாதிரி மின்றான். புறா சீலா நொக்கா மொக்க இன்னைக்கு பறக்க போதுரா சீலா. ஐயோ போச்சு திவ்யா, ஓடி போயிரு. இன்னைக்கு சீலா என்ன கெதி ஆக போகுதுன்னு தெரியல.